தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழர்களின் மிக முக்கியமான மகிழ்ச்சியான பாரம்பரிய திருவிழாவாகும். இது உழவர் திருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது. சூரிய பகவானுக்கும் விவசாயத்திற்கு உதவிய இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பொதுவாக தை மாதம் முதல் தேதி, அதாவது ஜனவரி 14 அல்லது 15 தேதி தொடங்கி 4 நாட்கள் இப்பண்டிகை விமரிசையாக கொண்டாடப்படும். பொங்கலுக்கு முந்தைய நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதத்தின் கடைசி நாள் இதுவாகும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதே இதன் தத்துவம். நம் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களையும் வீட்டில் உள்ள தேவையற்ற பழைய பொருட்களையும் நீக்கி புதிய தொடக்கத்தை வரவேற்பதே இதன் வீட்டைச் சுத்தம் செய்து வெள்ளையடித்து வாசலில் காப்பரிசி இட்டு பூசணிப்பூ வைத்து கோலமிடுவார்கள். பழைய பொருட்களை தீயிலிட்டு எரிக்கும் பழக்கமும் சில இடங்களில் உள்ளது. தைப்பொங்கல் சூரிய பொங்கல் தை மாதத்தின் முதல் பண்டிகை நாளாகும். விவசாயத்திற்கு ஆதாரமாக விளங்கும் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துவது மரபு. வீட்டு வாசலில் வண்ணக் கோலமிடுவார்கள். புதிய மண்பானை அல்லது பித்தளை பானையில் புது அரிசி, வெல்லம், பால், நெய், முந்திரி, திராட்சை சேர்த்து பொங்கல் வைப்பார்கள். பானையின் கழுத்தில் மஞ்சள் கொத்து, மஞ்சள் செடி கட்டுவார்கள். பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று குலவையிட்டு முழக்கமிடுவார்கள். இது வளத்தையும் மகிழ்ச்சியையும் குறிக்கிறது. சமைத்த பொங்கலை சூரியனுக்கு படைத்து கரும்பு, வாழைப்பழம் மற்றும் காய்கறிகளுடன் வணங்குவார்கள். மாட்டுப் பொங்கல் உழவுக்கு உதவிய மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நாள். விவசாயியின் உற்ற தோழனான கால்நடைகளை தெய்வமாக வணங்குவது. மாடுகளை குளிப்பாட்டி அவற்றின் கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி சலங்கை மற்றும் மாலை அணிவித்து அழகுபடுத்துவார்கள். மாடுகளுக்கு பொங்கல் பழங்கள் கொடுத்து பூஜை செய்வார்கள். ஜல்லிக்கட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான ஏறு தழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டு போட்டிகள் பல ஊர்களில், குறிப்பாக மதுரை, அலங்காநல்லூர், பாலமேடு இந்நாளில் வெகு சிறப்பாக நடைபெறும். காணும் பொங்கல் காணும் பொங்கல் இது உறவுகளையும் நட்பையும் போற்றும் நாள். உற்றார் உறவினர்களை சந்தித்து மகிழ்வது மற்றும் பெரியவர்களிடம் ஆசி பெறுவது. கொண்டாட்டம் மக்கள் தங்கள் குடும்பத்துடன் சுற்றுலா தலங்கள், கடற்கரைகள் மற்றும் கோவில்களுக்கு சென்று மகிழ்வார்கள். தமிழர் திருநாள் பண்டிகையினை கொண்டாடி தமிழர்களின் மரபு கலாச்சாரத்தினை போற்றுவோம்.